சூப்பர், லவ்லி. ஸோ ரெண்டு பேருமே வந்து அவ்வளோ அழகாக இருக்கீங்க ஃப்ரேமில். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த ரிசப்ஷன்லாம் வந்து பார்க்கும்போது எங்களுக்கு பர்சனலாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த மாதிரி தான் உங்களுக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த ஒரு ஸ்பெஷலான மூமெண்ட்டில் முகேன் அவர்கள் இங்கே இருக்காங்க, திவ்யா பாரதி இங்கே இருக்காங்க. முகேன் பிரதர், கண்டிப்பாக நீங்களே வந்து அவங்கள மேடை கதைத்தீங்கன்னா 2 வார்த்தை அவங்ககிட்டையும் பேசிடலாம். ஐ திங்க் இது வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஸ்டேஜ். அண்ட் ஐ திங்க் நீங்கள் இல்லைனா இது வந்து கம்ப்ளீட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் வந்து இன்னைக்கு வந்து முகேன் வந்து ஜெயிச்சுட்டு இருக்காரு பேக் டு பேக். அதை பார்க்கும்போது எப்படி இருக்கு அதை பார்த்து சொல்லுங்க. வணக்கம். சத்தியமாக நான் எதிர்பார்க்கல. எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். எனக்கு முகேன் இந்த இடத்துல பார்க்கறதுக்கு நிஜமாவே ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அண்ட் ஐ வுட் லைக் டு விஷ் you and the team all the best. Lovely, super. And இப்போ உங்ககிட்ட ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஒரு கேள்வி. அவர் வந்து உங்ககிட்ட பிடிச்ச 3 விஷயம் சொல்லிட்டாரு அழகா. உங்களுக்கு நம்ம முகேன் அவர்கள் கிட்ட பிடிச்ச 3 விஷயம் என்ன? அவரும் ஆக்சுவலி ரொம்ப சப்போர்ட்டிவ். ஓகே. கிரேசியா லவ் பண்ணுவாரு. கிரேசியா நிறைய விஷயங்கள் எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா நீங்க லவ் பண்ணிருக்கீங்க, அதனால தான் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்ட்டாங்க. எனக்கு லவ் மேல நம்பிக்கை வந்ததே அவர்னால தான். வாவ், எனக்கு தெரிஞ்சு இது ஒரு மிகப்பெரிய ஒரு காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா லவ் மேல நம்பிக்கை வரதுக்கே காரணம் நீங்க தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, இதெல்லாம் ஓகே, எல்லாம் ஓகே. எங்களுக்கு வந்து முகேன் அவர்கள் வந்து சூப்பரா பாடுவாரு, சரியான லவர் பாய், எல்லாமே தெரியும். ஆனா முகேன் அவர்கள் ஏதாவது ஒரு திட்டுத்தனம் செஞ்சு பயங்கரமா உங்ககிட்ட மாட்டிருக்காரா? ஒரு கேர்ள் ஃப்ரெண்டா நீங்க வா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு கையுங்கலமா நம்ம பிரதரை பிடிச்சிருக்கீங்களா? சின்ன சின்ன பொய்யா கூட இருந்தாலும் பரவாயில்ல. ஆக்சுவலி இல்ல. இந்த மாதிரிலாம் இருந்தா பசங்கள்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க? ஏதாவது லைட்டாவது பண்ணணும்ல. இல்லை, ஆக்சுவலி 100 days நீங்கள் அந்த ஷோவில் பார்த்துருப்பீங்க. அங்கேயே அவ்வளோ ஜெனுவினாக இருந்தார். அப்படியே தான் இருக்காரு. லாயல்ட்டி, அந்த லாயல்ட்டி, அந்த ட்ரஸ்ட், அதுதான் முகேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. தெரிஞ்சுக்கோ, இதுக்கு மேல உங்களுக்கு அட்வைஸ் யாராலையும் ஓபனா பண்ண முடியாது. பிஹேவ் பண்ண ஒழுங்கா, ஓகேவா? எஸ், லவ்லி. அண்ட் இந்த மொமெண்ட் வந்து கண்டிப்பா இன்னொரு ரொம்ப ஸ்பெஷலா ஆகணும் அப்படின்னா, எல்லாருக்குமே தெரியும் நீங்க அவங்க வந்து எவ்வளவு லவ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு, லவ் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எங்க முன்னாடியே உங்களுடைய லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு ப்ரப்போசலை போட்டீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். பூகம்பம் வந்தாலும் அசராதே கண்மணி, என்னாலும் முன்னிலைவில் நான் இங்கே பெண்மணி, புரிந்ததா? புரியும் என்று நினைக்கிறேன். ரிப்ளை சொல்லலையே. ரிப்ளை புரியுது. ஒரு நிமிஷம், இதெல்லாம் நல்லா தான் இருக்கு பாக்குறதுக்கான. நாங்க 2 பேரும் இங்க கொஞ்சம் சிங்கிளா கொஞ்சம் இத பாக்குறது கொஞ்சம் வியப்பாத்தி. நீங்க சொல்லுங்க, சிங்கிளா வந்து how are you feeling right now? இப்ப நம்மள மொரட்டு சிங்கிள் ஆக்கிட்டாங்க. ஆமா, என்ன இப்படி பண்ணி நீங்க மட்டும் தான் மொரட்டு சிங்கிளா? நானும் தான் மொரட்டு சிங்கிள். நம்மளால தான் லவ் பண்ண முடியல, மத்தவங்க லவ் பண்றது யாரு பார்த்து கொஞ்சம் வந்து அப்படியே நல்லா இருக்கு பாடி. ஸ்பைடர் படத்துல எஸ்ஜே சூர்யா சார் அப்படின்னு சொல்லிருக்கலாம் நினைச்சேன். வேற எதுவும் அப்படிதான் இருந்தது எங்க 2 பேருக்கு. சூப்பர், லவ்லி.